ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 7 டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. 1 2 3 அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. இப்போது 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2லேருந்து 1க்கு கொண்டு போய் 1ல் குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு கீழே கொண்டு வந்துடுவோம். 2க்கு கீழே கொண்டு வந்து 2ல் ஒரு சின்ன லாக்கு. எகெயின் 3க்கு கொண்டு வரோம். 3லேருந்து குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த த்ரெட்டை வந்து 2ல் கொண்டு போய் 2ல் ஒரு சின்ன லாக். எகெயின் ஒரு செயின் ஸ்டிச் 2லே போடணும். திருப்பி அந்த செயினை 1க்கு கொண்டு வந்து 1ல் குத்தி த்ரெட்டை எடுத்து 2ல் சின்னதாக ஒரு லாக்கு. எகெயின் 3க்கு கொண்டு வரோம். 3லேருந்து 2க்கு இழுத்து கொண்டு வந்து 2ல் ஒரு லாக். எகெயின் ஒரு செயின் ஸ்டிச்சு. நீங்கள் த்ரெட்டை இழுத்து கொண்டு வரும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா வந்து அந்த லாக்காக இல்லைன்னா அது வந்து லூஸாக தெரியும். துணியை வந்து ஃப்ரேம்லேருந்து நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எகெயின் பாருங்கள், 2ல் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். திரும்பி 1க்கு கொண்டு போய் 1லேருந்து ஒரு த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். டூக்கு கொண்டு வந்து 2ல் ஒரு சின்ன லாக். ஒரு சின்ன லாக்குங்கிறது ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு. எகெயின் 3ல் கொண்டு வரோம். 3லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து 2க்கு கொண்டு வந்து 2ல் ஒரு சின்ன லாக். எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் இதுக்கும் 50 சென்டிமீட்டரில் தான் இருக்கணும் டிசைன். பிரிண்ட் எடுத்து தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த டிசைனை போட்டிருக்கணும். இதோட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு எண்டில் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். அதே மாதிரியோ இல்லை உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து இந்த மாதிரி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு எனக்கு அனுப்புங்க. அந்த த்ரெட்டை இழுத்து கொண்டு வரோம்ல, அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ நான் கடைசியாக கொண்டு வந்துட்டேன். இங்கே ஒரு எண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை நீங்கள் எனக்கு அமுச்சதுக்கப்புறம் நான் ஓகே சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைனில் போட்டுக்கலாம். தேங்க்யூ. பின்ட்ரெஸ்ட்டுங்கிற ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனை வந்து என்ன ஸ்டிச் நேமோ அந்த ஸ்டிச் நேம் ப்ளஸ் பேட்டர்ன் ஒரு டிசைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கிடைக்கும்.